மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இன்னைக்கும் நம்ம ஊர்ல பழக்கம், நிறைய இடங்கள்ல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஒரு 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்துடுறது. அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நிவர்த்தி பண்ணிடுவான். எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. எங்கள் வாப்பா அம்மா ஹயாத்தா இருக்கிற காலத்தில் ஏதாவது உம்மா வாப்பாவுக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டிய வரும். அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது அன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளிக்கு சாப்பாடு, யாராவது ஒரு மிஸ்கீனை பள்ளிவாசலேருந்து கூட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்றது. அங்கே மருத்துவமனைக்கு பெற்றோர்களை கூட்டு போவோம். அங்கே போய் பிரச்சனை இல்லாமல் திரும்பி வந்துடுவாங்க. அந்த டாக்டர் போட்ட ஊசியோ மருந்தோ அதுக்குள்ள எஃபெக்டோ அதை நம்ம குறை சொல்லலை. இங்கே கொடுத்த இந்த தர்மம் அங்கே நல்ல சிகிச்சையை நசீபாக்கிடும். பாப்பா அம்மா ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு சாப்பாடு கொடுத்துட்றேன். இப்பவும் நம்முடைய நிறைய பிள்ளைங்க பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் இப்பமெல்லாம் கொஞ்சம் அது விசேஷமாக நடக்கிற மாதிரி. ராத்திரி 12 மணிக்கு கேக்கு வெட்டுறது, வீடு பூரா ஜோடிக்கிறது, லைட்டை அணைச்சிட்டு பலூனை வெடிக்கிறது, ரொம்ப கலப்புலாம் நடக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க, அதை தவிர்த்துக்கணும். அந்த அளவுக்கு மார்க்கம் அதை அனுமதிக்காது. நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு செய்கிறோம். ஒரு கேக்கை சும்மா கடையில் ஒரு கேக்கு வாங்கி பிள்ளைக்கு கொடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பிறந்த நாளின் பெயரால் ஒரு கேக்கை வெட்டுறது, அந்த கேக்கில் அந்த புள்ள பேரை எழுதி அந்த எழுத்துக்கு மேலே கத்தியை வச்சு வெட்டுறது. யாசீன் புள்ள பேர் வைங்கல, ஒரு வெட்டில் யா தனியாக போயிடுது, சீன் தனியாக போயிடுது. கேக்கை வெட்டுறதா இப்படி புள்ள பேரை எழுதி எங்கே போய் உண்டாக்கணும்? இது யாருடைய சுன்னத்து? இது எங்கிருந்து வந்துச்சு? பிதாத்துங்கிறத விட இது ஒரு தடுக்கப்பட வேண்டிய விஷயம். அது ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் கூட்டமாக உட்கார்ந்து ஓங்கி அந்த பேரை கேக்க வெட்டி லைட்டை அடைச்சி ஒரு பலூனை வெடிக்க வச்சு என்ன மாதிரி நிறைய வீடுகளில் டெக்கரேஷனே பண்ணுறாங்க. இப்போமெல்லாம் பிள்ளைங்க நமக்கு பிள்ளைங்க பிறந்துட்டுனா அதில் ஒரு குஷியில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். வேண்டாம், நம்ம பிள்ளைங்க பிறந்த நாள் என் பெருமான் சொன்னாங்க, நோன்பு வச்சிருந்தாங்க. என்ன நாயகம் இன்னைக்கு நோன்பு? இன்னைக்கு நான் பிறந்த நாள் என்றார்கள். நான் பிறந்த நாள் நோன்பு வைத்திருக்கிறேன். அதனால நம்ம பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்களா, நானும் கூட அதை கொண்டாடுறது. எப்படி கொண்டாடுறது? எங்க பிள்ளைங்க பிறந்த நாளை கரெக்டாக வச்சிருப்பேன். அன்னைக்கு ஒரு 5 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துட்றது. எங்கள் வீட்டில் சாப்பாடு ஆக்கி 5 மிஸ்கின்கள் கொடுத்து விட்டுருவேன். சில நேரத்தில் வீட்டில் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு வைக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாள் எங்கள் அண்ணன் தம்பி குடும்பத்தார்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவேன். ஒரு சாப்பாடு, ஒரு துவா. இங்கே அல்லாஹ் சொன்னான், யாக்கூப் நபியை நீங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, உங்க பிள்ளைங்க திரும்ப வந்துருவாங்க. எத்தனையோ முசீபத்துகள் நமக்கு நிகழ்வதற்கும் இது போன்று தர்மங்களை கொடுக்க வேண்டிய இடத்தில் நாம் கொடுக்காமல் இருந்திருப்போம். கவனக்குறைவாக யாராவது ஒருத்தர் கேட்பார், அவர் ரொம்ப பசியோடு கேட்பார், எதிர்பார்ப்போடு கேட்பார். அங்க பக்கம் ஒரு ஆள் போவார், அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, இந்த பஸ்லலாம் நிறைய பேர் தர்மம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அங்கன நின்று நம்மள மாதிரி ஆட்களை பார்த்தவொன்னு ஓடி வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர்கிட்ட கேட்டா தருவாருன்ட்டு. அது ஏதோ நம்ம முகத்தில் எழுதியிருக்கான்னு என்னன்னு தெரியல. நம்ம முகத்தில் எழுதியிருக்கும். 5 பேர் போயிட்டு இருப்பாங்க, கரெக்டா நம்ம கிட்ட கேட்பாங்க. நம்ம கவனமாக எடுத்து கொடுத்துடுறது. ஏன்னா அவங்க நம்பிக்கையோடு வர்றாங்க, இவங்கள்ட்ட கேட்டால் கிடைக்கும். அந்த நம்பிக்கை நம்மளால வீணாயிடக்கூடாது. அந்த நம்பிக்கை. அப்புறம் அவர் யோசிப்பார், கொடுக்கலனா நம்ம தவறா போய் கேட்டுட்டோமோ, இந்த மாதிரி ஆட்கள்லாம் தருவாங்கன்னு நினைச்சல வந்தோம். அப்ப நம்பிக்கையோடு வருகிறார். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றலைங்கிற போது அல்லாஹ் சொன்னான், அந்த யத்தீம், அந்த அனாதை நபியின் குடும்பம், நபியுடைய வீடு என்று நிக்கிறார். ஆட்ட அறுத்தீங்க, பார்க்கிறார், கிடைக்குமான்னு நினைச்சார், நீங்க கொடுக்கல, வருத்தப்பட்டு போனார். அங்கு எனக்கு ஒரு வருத்தம், என் வருத்தம் தான் 2 பிள்ளைகளும் பிரிக்கப்பட்டார்கள். எத்தனை பெரிய நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். நோக்கம் நமக்கெல்லாம் ஒரு பாடம், நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. அப்ப தர்மத்தை கொடுங்கள், பாதுகாக்கப்படுகிறீர்கள், முசீபத்துகள் வருவதில்லை, அல்லாவின் கோபம் தடுக்கப்படுகிறது, கெட்ட மரணங்கள் வருவதில்லை, எதிரிகள் மிகைக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சுப செய்தி. இன்னொரு பக்கம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காமலும் இருந்து விடுமோயானால் சில முசீபத்தும் நடந்து விடுகிறது. தர்மத்தை கொடுக்கலங்கிறதுக்காகவே முசீபத்து நடக்குது, கஷ்டங்கள் ஏற்பட்டுடுது. அதனால இதுல நம்ம வீட்டில் எப்பவும் அதான் பெருமானார்